இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் போய் படித்து பாருங்கள். ஒஸ்டான ஹிஸ்ட்ரி, இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. சமுதாயத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு இடத்துல, ஒரு கம்யூனிட்டியில், ஒரு ஃபேமிலியில் அவங்க இல்லவே இல்லை. அவங்களெல்லாம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க பாருங்க, நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா? அந்த அந்த பொசிஷன் தான் மரியாளுடைய பொசிஷன். நோபடி. ஆனா பரலோகத்திலிருந்து வந்து சொல்றாங்க தேவதூதர்கள், கிருபை பெற்றவளே வாழ்க. நம்ம அப்பா கிட்ட ஒரு வரலாறு இருக்கு. என்ன வரலாறுனா, ஒன்னுத்துக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம், ஒரு நபர் யார ஒன்னுத்துக்குமே லாய்க்கிறன்னு புறக்கணிச்சிருக்கிறாங்களோ அவங்களை எடுத்து பல மாடி ஹைட் லெவலுக்கு அவங்கள உயர்த்தி வைத்து அழகு பார்க்கறது தான் நீங்க ஆராதிக்கிற தேவனுடைய வரலாறா இருக்கு. இந்த வரலாற்றின் தேவனை தான் நீங்க அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த மெரினா பீச்சுக்கு போயிருக்கிறோம். நீங்க மெரினா பீச்சு கடற்கரைக்கு முன்னாடி இப்படி நின்று அப்படின்னு யாராவது பார்த்துருக்கிறீங்களா? ஆனா நீங்க மெரினா பீச்சுக்கு நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க பார்க்கறது பயங்கரமான மலைச்சு போற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க கண்ணுக்கு, உங்க பிசிக்கல் கண்ணுக்கு அதனுடைய பொட்டன்ஷியல் இல்லாதனால அந்த அதிசயம் தெரியல. என்னன்னு சொல்லட்டுமா? மெரினா பீச் அந்தரத்துல தொங்குதா தெரியுமா? இப்ப ஏன் உங்களுக்கு தெரியலனா, டீட்டெயிலான சில விஷயம் தெரியல பாத்தீங்களா? ஆனா இது அந்தரத்துல தொங்குது அப்படின்றது உங்களுக்கு எப்ப தெரியும்னா, அதனுடைய ஆழமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நீங்க பார்க்கும்போது தான் தெரியும். இந்த எர்த்துல இருந்து நீங்க வெளியில போய் வேற பிளானட்டுக்கு போற இடத்துல ராக்கெட்ல போய் டிராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மெரினா பீச் தொங்கி, மெரினா பீச்சில் இந்தியன் ஓஷனு, பசிபிக் ஓஷனு, அண்டார்டிகா, அது இதுன்னு எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்குங்க. நம்ம ஒரே ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல போறதில்ல, நம்பினா போதும். இப்ப ஆண்டவர் இப்படிப்பட்ட வரலாற்றை கொண்ட ஆண்டவர், இவங்கெல்லாம் இந்த டைமென்ஷன்ல மாத்தணும்னா என்ன பண்ணும்? 40 நாள் ஃபாஸ்டிங், எதுவும் பண்ண வேணாம், நம்புனா போதும். எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கேரக்டர் இருக்கிறாங்க. எனக்கு என்னுடைய டீனேஜ் பருவத்தில் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்த ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா ஜோசப். தமிழில் என்ன சொல்லுவீங்க? யோசேப்பு. சத்தமாக சொல்லுங்க, யோசேப்பு. எல்லாம் சொல்லுங்க சத்தமா, யோசேப்பு. யார் இந்த நபர் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் அவருடைய கதை தெரியும், அவருடைய வரலாறு தெரியும். இந்த யோசேப்பு ஏன் என்னுடைய டீனேஜ் பருவத்தில் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா, எகிப்து நாட்டுக்குள்ளே போயிடுறாரு. அவருக்கு நிறைய ப்ராப்ளம். என்ன ஃபஸ்ட்டு ப்ராப்ளமு? குழியில் தள்ளி விட்டுறானுங்க. யார் தள்ளி விட்டா? யாரோவா? இல்லை, யார் தள்ளி விட்டா? சொந்தக்காரங்களா? கூட பிறந்த தன் தகப்பனுடைய வித்துனால, இவன் எந்த தகப்பன் வித்துனால பிறந்தானோ அதே வித்துனால, அதே சீட்னால கூட பிறந்த பிரதர்ஸு கூட்டு போயிட்டு எங்கே விட்டானுங்க? குழியில் விட்டாங்க. ஆக்சுவலாக குழியில் விடுறது அவங்களுடைய பிளான் கிடையாது. ஃபஸ்ட்டு பிளான் என்னது? மர்கையா பண்ண வைக்க வேண்டியதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு பிளானு. அதில் ஒருத்தவனுக்கு லைட்டாக அப்படி மனசில் ஒரு சின்ன சேஞ்ச் ஆகி, ஓகே வேணாண்டா குழியில் போட்டுடலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்புறம் என்ன, அது எக்ஸ்டெண்டாக என்ன போகுது, சரி குழியில் போட்டு இங்கேயே விட்றதோட இதை போகிறாங்க. எகிப்து நாட்டில் இந்த மெர்ச்சன்ட்ஸ் போகிறாங்க, இந்த வணிகர்கள் போகிறாங்க. அவங்கக்கிட்ட எதாவது விற்று தொலைக்கலாம், ஏதாவது நம்மளுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அவங்க அடிமையை அவனை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம், அவன் அடிச்சு சாவடிச்சா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம மேலே எதுக்கு அந்த பழி, கொலைப்பழி நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அங்கே போயிடுறாங்க. அந்த டைம்லேருந்து அவருடைய லைஃப்பில் பயங்கரமான ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு நாட்கள். ஆனால் எனக்கு ஏன் ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு சின்ன வயசில், என்னுடைய அடலசன்ஸ் ஏஜ், அந்த டீனேஜ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காலங்களில் எனக்கே அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பையன் வாலிப பருவத்தை அடையும் போது, எல்லா பையனும் எப்படி ஒரு பெண்கள் நீங்கள் ஒரு பருவநிலையை அடையிறீங்களோ அதேமாரி பருவநிலை யாரும் அடையிறாங்க, நாங்களும் அடையிறோம். சரிங்களா? என்ன எங்களுக்கு நீங்கள் என்ன கட்டுறதில்ல, ஓலை கட்டுறதில்ல. சரிங்களா? ஆனால் பருவநிலை மாற்றம் ஆண்களுக்கும் வரும். இந்த பருவநிலை மாற்றத்தில் ஏகப்பட்ட சேலஞ்சஸ், செக்ஷுவல் புரோக்கன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும் பாருங்கள். அப்படி இருக்கும்போது
நமக்கு தான் ஆண்டு பயபக்தி இப்படி வளர்ந்துருக்குறோமா? அப்போ சில விஷயம்லாம் இருக்கும்போது என்னடா எண்ணங்களும் சிந்தனைகளும் இவ்வளோ சேலஞ்சு நம்மளுக்கு இருக்குது, ஜஸ்ட் மைண்ட் லெவலே நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இவனுடைய வாலிப பருவத்தில் எகிப்தில் இருக்கிற சுண்டி விட்டால் என்ன வருமா? ரத்தம் வருமா? அப்படின்ற மாதிரி அழகான ஒரு சூப்பரான ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போர்த்திபால் உடைய மனைவி, ரைட்? எகிப்தினுடைய ராணிகள், அந்த முக்கியமான நபர்கள், அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு லேடி போர்த்திபால் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற முக்கியமான ஆள். அவங்களுக்கெல்லாம் சூஸ் பண்ணுற பெண்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு லேடி தான் இந்த பையனுக்கு அதாவது பருவநிலை மாற்றம் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த பையனை போய் சூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏய் பாரா, என்னை பாரான்னு சூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சூண்டி விட்டது இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு ஃபோர்ஸபிளாக போயிட்டாங்க, ஃபிசிக்கலாக அவனை மைண்ட் சேஞ்ச் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் அங்கேருந்து துண்டாக்கணும் துணியாக்கணும் அவன் எப்படி ஓடனா அப்படின்றது எனக்கு ஃபேசினேட்டிங்கான ஒரு மிஸ்ட்ரியாக எனக்கு இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை, அது வேறு ஒரு மிஸ்ட்ரி. அவன் ஏன் ஓடினா அப்படிலாம் இருந்தான்னா அதுக்கு வேறு கதை. மேபி அதை நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம், அவன் எப்படி ஓட முடிஞ்சிச்சு. ஏன்னா வாலிப பசங்க நிறைய பேருக்கு எப்படி இருக்கும், அது எப்படா அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஆண்களுக்கெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பையனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. இவனுடைய லைஃப் இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறுமையான ஒரு இடத்துல இருக்குது. எங்கே இருக்குது? சிறுமையான இடம், எளிமையான ஒரு இடம். எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமையாக ஒரு வீட்டுக்குள்ளே கிடக்கிறான். அங்கே தேவையில்லாத ஒரு வீண் பழியை போட்டாங்க. இப்போ அடுத்தது எங்கே போயிட்டான்? சத்தமாக சொல்லுங்களேன். ஜெயிலுக்கு போயிட்டான், அங்கே கிடக்கிறான். இவன் லைஃப்பில் எங்கே திரும்பி பார்த்தாலும் அவன் லைஃப் ரொம்ப கீழே அப்படின்னு சொல்லி அவன் கீழே தான் போயிட்டுருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கிறான், அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான். எங்கே பார்த்தாலும் அவன் ஒன்றும் இல்லாதவன், ஒன்றுத்துக்குமே என்ன இல்லை, லாய்க்கு இல்லை. எல்லாரும் சொல்லுங்கள், ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவனாக இருக்கிறான். சத்தமாக சொல்லுங்கள், ஒன்றுத்துக்குமே. நம்மளுடைய லாங்குவேஜில் அப்படி தானே சொல்லுவோம், ஒன்றுத்துக்கும் நீ ஒன்றுத்துக்குமே என்ன இல்லை, லாய்க்கு இல்லை அப்படின்னுவீங்களே. சொல்லுங்கள், அப்படி யாரையும் சொல்லாதீங்கன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எல்லாத்துக்கும் பாத்திரவானா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் இவரை எப்படி இவருடைய வாழ்க்கை நிலை அப்போ எப்படி இருக்குன்னா, ஒன்றுத்துக்குமே இவன் லாய்க்கு இல்லை. என்ன, நத்திங் யூஸ், நோ யூஸ், இவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இவருடைய லைஃப் இருக்கு. ஆனால் அவன் லைஃப் அப்படி தான் முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. சரித்திரம் என்ன சொல்லுது, அங்கே தான் முடிஞ்சிச்சா, ஜெயிலோட முடிஞ்சிச்சா? என்ன ஆனாரு? ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் என்ன வருது, கடன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஜெயிலேருந்து அந்த ஸ்டோரியை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க, அது எங்கே நிற்கிறாரு இப்போ கடைசியாக? அரண்மனையில் எங்கே கேட் கீப்பராக இருக்கிறாரா? என்ன சொல்கிற, ராஜா பேருக்கு மாத்திரம்தான் நான் ராஜா, அப்புறம் எல்லாம் கூஜா தாண்டா, மற்ற எல்லா விஷயங்களும் யாரு, நீ தான், உனக்கு எல்லா விதமான அத்தாரிட்டியை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி டாப் மோஸ்டான ஒரு பொசிஷனை அடிமையாய் போயிருந்து ஒன்றும் இல்லாதவன், ஒன்றுத்துக்குமே ஜெயிலில் இருக்கும்போது யாராவது எதாவது யோசிச்சுருந்துருப்பான், இவன்லாம் ஒரு ஆள், இவனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? குழியை தூக்கி போட்டாங்க, என்ன யோசிச்சாங்க சகோதரர், இவனால நம்மளுக்கு ஏதாவது யூஸ் இருக்காடா, தண்டக்கா, இவனால என்ன இருக்குது பிரயோஜனமே, அவன் தூக்கி போடுங்கடா. ஏன்னா அவன் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, ஒன்றும் இல்லைடா, இவனால் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு யாரை சொன்னாங்களோ, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் அவன்தான் இந்த சகோதரர்களுக்கு எல்லாவுமாக மாறிட்டான் பாருங்க. இவன் ஒன்றுத்துக்கும் லாய்க்கலடா, அதனால இவனை குழியில் போட்டுடலாம், நம்மளை வேற இப்படிலாம் பேசி நிற்கிறான், அப்பா வேற இவனுக்கு தான் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கிறார், ட்ரெஸ்ஸில் நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டாரு, பொறாமை. அது இல்லாமல் இவன் சொன்ன தரிசனத்தை பார்த்து இவனுங்க காண்டாயிட்டாங்க. இவன் இப்படிலாம் பண்ணி நம்ம கூட இருக்கிறான், இவனால ஏதாவது பிரயோஜனம் இருக்காடா யோசிச்சாங்க. ஒரு பிரயோஜனம்டா, அப்போ அவனை சாவடிக்கலாம், இல்லை சரி சாவடிக்கலாம், வித்தரலாம் அப்படின்னு வித்துட்டாங்க. ஏன் வித்தாங்கன்னா, அவனால் அவங்களுக்கு என்ன இல்லை, சொல்லுங்க பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. சத்தமாக சொல்லாமல் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லாமல், ஒன்றும் இல்லாதவன், ஒன்றுத்துக்கும் நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யாரை நினைச்சாங்களோ அவன்தான் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாவுமாக மாறிட்டான். ஹல்லேலூயா.
இப்படி ஒரு கதை இருக்கும்போது இப்படி பல கதைகள் இருக்குது. சில கதையில் கடகடன்னு நம்ம பார்க்கலாமே. மோசே நம்மளுக்கு தெரியும், ரைட்? மோசேவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஸ்டார்டிங்கில் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அவரை தப்பிக்க வச்சு நைல் நதியில் அனுப்பி விட்டாங்க. நைல் நதியிலேருந்து எங்கே போகிறாரு? அப்படியே ஒரு இடத்துல அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடச்சிச்சு. ராஜா ஒரு அரண்மனைக்குள்ளே இருக்குது. ராஜாவுக்கு தெரில இவன் எந்த நாட்டார், இவன் எந்த குரூப்பு அப்படின்றது தெரில. சேஃபாக வளர்ந்துட்டான். ஆனால் ஒன் ஃபைன் டைமில் அவன் யாருன்றது தெரிஞ்சிரும் அப்படின்ற சூழ்நிலைமை வந்துட்டோன்னு எங்கே போகிறான்? தப்பிச்சு வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டார். எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் இருந்தார்? எத்தனை வருஷம் இருந்தார் வனாந்தரத்தில்? யாருக்கா தெரியுமா? மோசே ஆல்மோஸ்ட் 40 ரைட்? 40 இயர்ஸா இருக்கிறார். அந்த 40 இயர்ஸில் அந்த வனாந்தரத்தில் அவன் எப்படி இருந்தானா ஒன்றும் இல்லாதவன் போல இருக்கிறான். சொல்லுங்கள், எப்படி இருந்தான் மோசே? எப்படி இருக்கிறாரு? ஒன்றும் இல்லை. அதிகபட்சமாக என்ன பண்ண முடியும்? ஆடு மேய்க்க முடியும். ஆடு மேய்ச்சி 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 திக்குவாயா மந்தவாயா மாறிடுச்சு. திக்குவாய் ஃப்ளூயண்ட்டாக நல்லா பேசிகிட்டு இருந்தவர் அவர் வேறு எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்றதுனால பே 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 அப்படின்னு சொல்லி இதுதான் அவர் பேசிக்கிட்டு இருந்ததுனால அவருடைய லைஃப் எப்படி மாறிடுச்சுன்னா மந்த நாவாகவே மாறிடுச்சு, திக்கு வாயாவே மாறிடுச்சு, ஸ்டாம்பரிங் வந்துடுச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த சிச்சுவேஷனில் உலகம் சுற்றி இருந்தவங்க மோசேவை எப்படி பார்த்தாங்களான்னா ஒன்றும் இல்லாதவன், இவன் அவ்வளோ பெரிய, இவனால் என்ன பெருசாகிட போகுது? ஹல்லேலூயா. இவனால் என்ன பெருசாகிட போகுது? ஆனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் எகிப்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இவன் தான் பெரிய ஒரு டெலிவரன்ஸாக ஆண்டு அவனை அனுப்புனாங்க. அவர்களுக்கு விடுதலையாக்க மிகப்பெரிய ஒரு வழிவாசல் ஆண்டு அனுப்பிச்சது யார்? மோசே தான். அதுக்கப்புறம் மோசையோடைய லைஃப்பை பார்க்கணுமே, காடோடைய க்ளோரியை பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் மோசேவனுடைய வார்த்தைக்காகவும் அவர் ஆண்டுகிட்ட போய் என்ன கேட்டு வந்தார், என்ன பேசினார், அப்படியே அவ்வளவு லட்சக்கணக்கான பேரும் அவர் தாண்டா அவர் சொன்னா அப்படின்ற ஒரு டைமென்ஷனுக்கு மாறிடுச்சு. ரலேலியா சொல்லுங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவீது. எல்லாரும் சொல்லுங்க, யாரு? தாவீதை குறித்து பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்டான லைஃப். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ்னாச்சும் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்கல்ல. பேரண்ட்ஸ் எப்படி இருப்பீங்க? ராபினை எவன் என்ன சொன்னாலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? விட்டு கொடுத்துருவீங்களா? நோ. ஆனால் தாவீதினுடைய நிலையை பாருங்களேன். அவன் அப்பாவே அவனை ஒன்றும் இல்லாதவன் அப்படின்றத மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் ஆகிட்டதுனால ப்ராஃபட் கேட்கும் போது இவ்வளோதானா பையனை யோசிக்கும் போது அப்போ தான் ஞாபகம் வருது வனாந்தரத்தில் ஒருத்தவன் இருக்கிறான் அப்படின்னா அந்த நிலையில் தாவீதை குறித்து சொந்த அப்பாவே என்ன நிலையை வச்சுருந்தாருன்னா இவன்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் பிரேவாக இருக்கிறானுங்க, திடகாத்திரமாக இருக்கிறானுங்க, இவனுங்களாம் ஆர்மியில் போய் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் இவன் ஒன்றுத்துக்கும் லாய்க்கலப்பா. அதிகபட்சமாக என்னத்துக்கு? ஆடு மேய்ப்பான், அவ்வளோதான். அவன்கிட்ட ஒரு 10 ஆடு கொடுத்து வச்சுக்கிறோம், சும்மா அட்லீஸ்ட் அதனாச்சே தான் உருப்படியாக பண்ணுவான். ஏன்னா அவனால் பெருசாக ஒன்றும் ஆகாதுடா. ஆனால் இவர் லைஃப்பையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறோம். தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஹிஸ்ட்ரி மேக்கிங்கில் பவர்ஃபுல்லான ஒரு கிங்காக டேவிட் மாறுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறோம் டேவிட் த கிங் அப்படின்னு சொல்லும் போது பயங்கர அப்படியே அழகும் சௌந்தரியமாக இருப்பார்னு யோசிக்கிறோம். ஏன்னா அவர் ராஜான்னு ஆயிடுச்சுல, அதனால் ராஜானா பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கற்பனை. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா அவருடைய நிலை அப்போ எப்படி இருந்துச்சுன்னா ஈவன் அவருடைய ஃபிசிக்கலும் அவருடைய அப்பியரன்ஸும் கூட அந்த தோரணை இல்லையா, நாட் ஸோ குட். இஸ் நாட் லைக் ஸோ ஹேண்ட்ஸம் கை. நம்மளுக்கு ஹேண்ட்ஸமாக இருந்திருப்பார்னு நம்ம யோசிக்கிறோம் தாவீதுனா. ஆனால் அந்த ரியாலிட்டியில் இஸ் நாட் ஸோ ஹேண்ட்ஸம் அப்படிலாம் இல்லை. எல்லா இடத்துலையும் உருவத்துலேயும் ஒன்றும் பெருசாக இல்லை, அழகுலேயும் ஒன்றும் கிடையாது, திறமையிலையும் ஒன்றும் இல்லை, பலத்துலேயும் ஒன்றும் இல்லை, இது வேஸ்ட்டு, இது அவ்வளோதான் அப்படின்ற நிலையில் தான் அவருடைய லைஃப் இருந்துச்சு. ஆனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறோம், யாரை இப்படி நினச்சானுங்களோ அவன் தான் இருக்கிறதுல கண்ட்ரியில் டாப்பாக இருந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா வரணுமே. ஒரு வேளை ஒரு நாள் நான் சொல்லிட்டு இருந்தது மென்ஸே சொல்லிட்டு இருந்ததுனால விமென்ஸ் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. பெஜாரான ஒரு கதை. எல்லாம் சொல்லுங்க, என்ன கதை?
ஏன்னா எஸ்தர்னு ஒரு ராணி இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக ராணி கிடையாது. அவங்களுடைய ஸ்டோரி ரொம்ப ஒஸ்ட்டு. அவங்க வந்து ஏதோ ஒரு மேட்ரு பண்ணி ஒரு லூப் லைன் பண்ணி இந்த ராணியாக போகிறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை போட்டு அந்த ப்ரிப்பரேஷனில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த இடத்துலேருந்து வந்தாங்கன்றது தெரிஞ்சிச்சுன்னா கத்தம்னு முறிஞ்சிரும். ஏன்னா ராஜா வந்து அவங்க வம்சத்தில் என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு, அவனுங்களை அழிச்சு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துலேருந்து அந்த அம்மா வந்துருக்குது. அந்த அம்மாவுடைய வளர்ப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸே இல்லை, ஆர்ஃபனாக இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் கூட இல்லை. ஒன்றும் பெருசாக என்ன இவ்வளோ நாள் ஆகிட போகுது அப்படின்னு தான் அந்த சமுதாயமே அவளை பார்த்துட்டு இருந்துச்சு. இவருக்கு அப்பா அம்மா கூட இல்லை, என்ன ஆகிட போகுது, எவனா வந்தாங்கன்னா கட்டி விடுங்க, ஏன்னா ஒரு கை உடஞ்சி அப்படி இருந்தானா என்ன இவ்வளோ நாள் நம்மளுக்கு என்ன ஆக போகுது, அவங்க அம்மா அப்பா கூட இல்லை அப்படின்னு நினச்சா அவருடைய லைஃப் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. ஆனால் அவள் லைஃப்பை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணோன்னா ஹிஸ்ட்ரியில் டெரிஃபிக்கான குயினாக ஆண்டு அவளை அமர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டில் பாருங்களேன், பேதுருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து மீன் பிடிக்கிற தொழில் பண்ணுறாரு. ஆனால் மீன் பிடிக்கிற தொழிலே பார்த்தீங்கன்னா அவரால் பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியல. அப்படி தான் அவருடைய சிச்சுவேஷன் இருக்குது. மீன்கார கோஷ்டிலே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய அங்கே ரெப்யூட்டேஷன்ஸ் இல்லை. அவன் எங்கடா அவன் ரொம்ப வருஷமாக திறமையாக எல்லாம் போடுறான், எல்லாம் பண்ணலான் இருக்கலாம், ஆனால் பெருசாக ஒன்றும் அவன் சாதிக்கலை. போகிறான், எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் எம்டியாக வரான். ஆனால் சொல்கிறான் பயங்கர எக்ஸ்பர்ட்னு சொல்கிறான், எனக்கு எங்கே விளைய போகணுன்னு தெரியும், எல்லா நியூயான்சஸும் எனக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் பேச்சில் சொல்கிறான். ஆனால் செயலில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெருசாக இல்லைடா, அவனெல்லாம் பெருசாக பேசாதீங்கண்ணா, அவெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்றதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. ஆனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்கிற ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இயேசு கிறிஸ்து பேதுருவை கொண்டு செய்யறதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணி அப்படியே செஞ்சு முடிச்சுட்டா இருப்பாருங்க. ஹல்லேலூயா. பால்னு ஒருத்தர் இருக்கிறார். இவரது இன்னும் ரொம்ப கேவலமான ஒரு ஸ்டோரி. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவர் ஒன்றும் இல்லாதவராக இல்லை, பயங்கரமாக தான் இருக்கிறார். ஏன்னா இந்த ரிலீஜியஸ் பீப்புள் ப்ரீஸ்டோட இவங்களோடலாம் இருந்து கிரைஸ்டை உபதேசிக்கிறவங்க எல்லாரையுமே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நிர்வாணப்படுத்துறது, அடிக்கிறது, விரட்டுறது. சபைக்குள்ளே வந்து இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இப்படி இருந்தோன்னா வந்து என்னடா பேசினீங்க, இயேசு ஜெகோவா தேவன், இந்த இயேசு மெஸ்ஸியா, அவர் வந்த ஒரு மேசியாலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை வந்து கமாலியருடைய பாதத்தில் கற்று தேறினவராம். அப்படி கற்று தேறின நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களோட ஜாயிண்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, சபைக்குள்ளே வந்து பாஸ்ட் அடிக்கிறாரு, விசுவாசிகளை பெண்கள்லாம் நிர்வாணப்படுத்துறாரு. சர்ச்சுக்கு வருவீங்களாடி அப்படின்னு கொடுத்து ட்ரெஸ்ஸெல்லாம் நிர்வாணப்படுத்துறாரு. இப்படி இருந்துட்டு இருந்தவர் கடன்னு போகும்போது ஒரு இடத்துல அவருக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஜீசஸ் என்கவுண்டர் பண்ணுறாரு. பண்ணிட்டோன்னே அவர் இவ்வளோ நாளாக நம்பிட்டு இருந்ததெல்லாம் போய் இதுதான் நிஜம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ட்ரூத், அவர் தான் வழி சத்தியம் ஜீவன்றதை ஃபிசிக்கலாக என்கவுண்டர் பண்ணிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இப்போ என்கவுண்டர் பண்ணதுனால இனிமே இவர் ஜீசஸ்க்கு அகேன்ஸ்டாக போக மாட்டார், ஏன்னா உண்மை இவருக்கு தெரிஞ்சிடுச்சு, ரைட்? ஆனால் இப்போ ஜீசஸ் என்ன சொன்னாரோ, என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் நீ சித்திரவதை பண்ணியோ இது பண்ணியோ அது பண்ணியோ அவங்க மத்தியில் நீ போய் ஊழியம் செய்கின்றார். இப்போ அவருடைய நிலைமை வந்து எப்படி இருக்குது தெரியுமா, நோபடி, ஒன்றும் இல்லாதவராக இருக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த தைரியத்தில் அவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா, தனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆர்மி இருக்குது. இவர் சும்மா போயிட்டு எல்லாரும் அடிக்கலை, அவருக்கு பின்னாடி பெரிய சப்போர்ட் இருக்குது. ரிலீஜியஸ் பீப்புள் இருக்கிறாங்க, பாரசீஸ், சடுசீஸ், ப்ரீஸ்ட் இவனுங்களாம் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆர்மி இருக்கு, என்னெல்லாம் கை வச்சிட முடியாது அப்படின்ற ஒரு பவரில் அவர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவங்கெல்லாம் இல்லாத இடத்துல வந்து நிற்கும் போது வாணி சிஸ்டர் சும்மா விட்டுருப்பாங்க? அவர் முந்தானியை பிடிச்சி இழுத்த பவுலை சும்மா விட்டுருப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? அவனுங்களுடைய சப்போர்ட்டை வச்சுட்டு எங்களெல்லாம் இப்படி தானே பண்ண, இன்றைக்கி அவங்க சப்போர்ட் இல்லாமல் தனியாக வந்திருக்கல மாட்டினாடா அப்படின்ற நிலைமை. இப்போ அவருடைய நிலைமை என்னவாக இருக்குன்னா, ஒன்றும் இல்லாதவராக இருக்கிறார். ஏன்னா யாருமே அவருக்கு சப்போர்ட் இல்லை. பட் அவரை வச்சு தான் ஆண்டவர் சபைகளை ஸ்தாபித்தார் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. இல்லை, நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்கிற மேக்சிமம் புக்ஸை யார் எழுதுறா? பால் தான் எழுதுறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே.
இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும்படியாக கிருபையை பெற்ற மரியாள் இருக்கிறாங்க. கிருபையை பெற்றவரே வாழ்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் போய் படித்து பாருங்கள். ஒஸ்டான ஹிஸ்ட்ரி, இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. சமுதாயத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு இடத்துல, ஒரு கம்யூனிட்டியில், ஒரு ஃபேமிலியில் அவங்க இல்லவே இல்லை. அவங்களெல்லாம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க பாருங்கள், நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா? அந்த பொசிஷன் தான் மரியாளுடைய பொசிஷன். நோபடி. ஆனால் பரலோகத்திலேருந்து வந்து சொல்கிறாங்க தேவதூதர்கள், கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்லி அங்கே இருந்த ஹையஸ்ட் பொசிஷனில் இருந்த பெரிய பெரிய ராணிகளுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லலை. நோபடி, ஒன்றும் இல்லாதவங்களாக இருந்தால் பார்த்தீங்களா, அந்த மரியாள் கிட்ட வந்து உலகத்தையே அப்சைட் டவுனாக மாற்ற போகிற ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கரை அவங்களுடைய வயிற்றில் வைத்தாங்க பார்த்தீங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சமாரிய ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்குறோம். அவள் லைஃப் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. லைஃப்பை நோக்கி தேடி 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 5 ஹஸ்பண்டை பார்த்துட்டா. எவ்ரிதிங் ஃப்ளாப், ஃப்ளாப், ஃப்ளாப். ஃபஸ்ட்டு ஃப்ளாப், செகண்ட் ஃப்ளாப்பு, தேர்டு ஃப்ளாப்பு, ஃபோர்த்து ஃப்ளாப்பு, ஃபிஃப்த்து இப்போனாச்சும் எனக்கு ரைட்டான ஒரு வாழ்க்கை அமையுன்ற 4 ட்ரை பண்ணிட்டேன், எல்லாம் ஏமாற்றம், தோல்வி. 5ஆவது ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. அதுவும் என்ன ஆயிடுச்சு? ஃப்ளாப். ஜீசஸ் சொல்கிறார் 5ஆவது முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இருக்கிறவர்களால் அவன் புருஷனும் இல்லைன்றார். மீனிங் என்னென்னா 5ம் கத்தம் தான். அவள் அப்போ இருந்தவரும் யாரும் இல்லையா, ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்கிறார். அவளை சமுதாயம் எப்படி பார்க்கும்? தப்பா பார்த்துருக்கோம். ஒன்றுத்துக்கும் இவளால் குடும்ப வாழ்க்கையே சரியாக வாழ தெரில, கல்யாணம் பண்ணவனோட குடும்பம் நடத்துறதுக்கே தெரில, இதெல்லாம் லாய்க்கே இல்லை, இதெல்லாம் வேறு எதுக்கு லாய்க்காக இருக்க போகுது அப்படின்ற ஒரு பொசிஷன் தான் அவருடைய பொசிஷனாக இருந்துச்சு. பட் த மொமெண்ட் ஜீசஸ் கிரைஸ்டோட ஒரு என்கவுண்டர் நடந்துட்டோன்னே அவள் வாழ்க்கை தலைக்கீழாக மாறி ஒரு டவுனுக்கே அவள் தான் காஸ்பல் ப்ரீச் பண்ணுற ஒரு சீஷியாக மாறிறா பாருங்க. ஹல்லேலூயா. அவளை குறித்து உன்னதமாக பைபிள் எழுதியிருக்கு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா 1 கொரிந்தியர் 1:27 நம்ம முடிக்க போகிறோம். இந்த வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 1:27. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு போட்டிருந்தாங்களே, அது பார்த்தீங்களா, அதை கவனிச்சிங்களான்னு தெரியல. என்ன போட்டிருந்தோன்னா, God as a track record of exalting nobody. தமிழில் அதை நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணேன்னா, சிறியவனை உயர்த்திய வரலாற்றை கொண்ட தேவன். சிறியவனை உயர்த்திய வரலாற்றை இவ்வளோ பெரிய நம்ம பார்த்தோம்ல. ஜோசஃபை பார்த்தோம், வேற யாரை பார்த்தோம்? ஜோசஃபை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், பீட்டரை பார்த்தோம், பவுலை பார்த்தோம், டேவிடை பார்த்தோம், மேரியை பார்த்தோம், எஸ்தரை பார்த்தோம். இவங்க எல்லாருமே, சமாரிய ஸ்திரியை பார்த்தோம். இவங்க எல்லாருமே இவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது அவங்க நோபடியாக இருந்திருக்கிறாங்க. சிறியவர்களாக, சிறியவனா ஒன்றுத்துக்கும் அப்படி அவங்களுடைய பொசிஷன் அப்படி தான். நீங்கள் நிறைய பேர் நீங்கள் யோசிக்கிறீங்க, நான் அப்படி தான் இருக்கிறேன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வருதுன்னா, ஆண்ட்ரூ என் மூலியமாக உங்களோட பேசுகிறாரு. இப்படிப்பட்டவங்க நோபடியாக இருந்தவங்க எல்லாரையுமே உயர்த்தின ட்ராக் ரெக்கார்டாக கொண்டிருக்கிற தேவனை நீ ஆராதிச்சுட்டு இருக்கிற, அவரை சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிற, அவர் அப்பா பிதாவேன்னு சொல்லிட்டு இருக்கிற. யாருன்னா இவர் எப்படிப்பட்டவர்னா, ஒன்றுத்துக்குமே உதவாதவன், லாய்க்கில்லாதவன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாரையுமே உயர்த்தின தேவனாக இருக்கிறார். யாரு? சொந்த ஃபேமிலியே இக்னோர் பண்ணவங்கள, அப்படிப்பட்டவங்கள தூக்கி எடுத்து சரி பண்ணி எல்லா ஒர்க்கிங்கும் பண்ணி அவனுங்களுக்கு மத்தியில் உயரத்தில் கோபுரத்தில் மேலே உட்கார வச்ச தேவன் தான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நாம் அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கிற, இந்த பாக்கியத்தை பெற்றுக்கிற அந்த தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் அப்பா
ஏன் அப்பா, நம்ம அப்பா கிட்ட ஒரு வரலாறு இருக்கு. என்ன வரலாறுனா, ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம், ஒரு நபர் யாரை ஒன்றுத்துக்குமே லாய்க்கிறன்னு புறக்கணிச்சிருக்கிறாங்களோ அவங்கள எடுத்து அவங்கள பல மாடி ஹைட் லெவலுக்கு அவங்கள உயர்த்தி வைத்து அழகு பார்க்கறது தான் நீங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய வரலாறாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த வரலாற்றின் தேவனை தான் நீங்கள் அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. தாவீதுனுடைய வாழ்க்கையில் இப்படி பண்ணாருன்னு பார்த்தீங்களா, அந்த தேவனை தான் நீங்கள் அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. மோசேவை கொண்டு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணாருன்னு பார்த்தீங்களா, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, அவரை கொண்டு இவ்வளோ பெரிய வரலாற்றை படைச்சாருன்னு படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த தேவனை தான் நீங்கள் அப்பான்னு ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நாசரேத்திலேருந்து ஏதாவது வருமா அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கிற ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு நிலையில் இருக்கிற ஒரு அம்மாவை தான் அவர் சூஸ் பண்ணி அந்த அம்மாவை கிருபை பெற்ற ஸ்திரீயாக வச்சு, ஸ்திரீகளே யார் தான் பாக்கியவதியா? மரியா. ஸ்திரீகளே யார் பாக்கியவதி? காட் கிடையாது, பட் ஸ்திரீகள், எல்லா ஸ்திரீகளும் நீங்கள் எல்லாருமே பாக்கியவதி தான். ஆனால் எல்லாரோட பாக்கியவதி யாருன்னு வேதம் சொல்லுது? மரியாதை சொல்லுது. ஒன்றுமே இல்லாத ஒரு பொசிஷனில் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை எல்லா வேர்ல்டில் இருக்கிற மொத்த ஸ்திரீகள்லையுமே அவங்க தான் பாக்கியவதி. அந்த டாப் ரேங்கிங்கை கொடுத்து வச்சுக்கிறாரு பாருங்க. அந்த தேவனை தான் நீங்கள் அப்பான்னு சொல்லி ஆராதிச்சு அவரை நீங்கள் கூப்பிட்டுட்ருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருன்னா, அவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அந்த ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோன்னா ஒன்றுத்துக்கும் உதவாதவன், நோபடி, அவன் ஒன்றுமே இல்லை, அவன் நோபடின்னு யாரை சொன்னாங்களோ அவங்கள பிக்கப் பண்ணி அவங்கள எடுத்து அவங்கள அப்படி ஒரு ஷேப்புக்கு பண்ணி அவங்கள கோபுரத்தில் உட்கார வைக்கிறது தான் உங்களுடைய அப்பாவுடைய வேலையாகவே இருக்குது. அவருடைய வேலையே இதுதான், அவருடைய பொழுதுபோக்கே இதுதான். ஏமே எதுனா அப்படியா, அவனா அவனுக்கு அப்படி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் யாரா டிசைட் பண்ணுறதுக்கு? அவன் அப்பா நான் இருக்கும் போது நீங்கள் யாரா டிசைட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அவர் இறங்கி வந்து அப்படிப்பட்ட நபர்களை அவர் உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் என்னுடைய தேவன் உயர்த்தி வைத்தார்னு சொன்ன அந்த தேவனை இன்னைக்கு நீங்கள் அப்பான்னு இன்னும் எக்ஸ்ட்ரா லெவலுக்கு அவரை உரிமை பாராட்டி பேசிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களையும் அவர் நோபடின்ற இடத்திலிருந்து கண்மலை மேலே உட்கார வச்சு அழகு பார்க்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இந்த என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகிறதோ உங்களுடைய வளர்ச்சி அப்படி தான் இருக்கும். ஆமென். பட் எல்லாரும் சொல்லுங்க, பட். ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல, நம்பினா போதும். பக்கத்தில் பார்த்து சொல்ல போகிறீங்க, செய்ய வேண்டாம், இது செய்ய வேண்டிய சமாச்சாரம் இல்லை. பாருங்களேன், கொஞ்சம் சீரியஸாக உங்கள் கண்ணை பார்த்து கையை பிடிச்சி இப்படி சொல்லுங்களேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த சொல்ல போகிறதில்ல. ஊழியக்காரவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நீங்கள் நம்ப வேண்டியதை சொல்ல போகிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட வரலாற்றை கொண்ட ஆண்டவர் இன்னைக்கு ராபினை, டேனிய, சசிய, இங்கே இருக்கிற பிரின்சிய இவங்கெல்லாம் இந்த டைமென்ஷனில் மாற்றணும்னா என்ன பண்ணும்? 40 நாள் ஃபாஸ்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. எதுவும் பண்ண வேணாம், நம்புனா போதும். சொல்லுங்க, எதை நம்பணும் அப்படின்னா, முதலாவது 2 விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது விஷயம், நம்ம ஒரு ஃபேக்டை பார்த்தோம். என்ன ஃபேக்ட்னா, அவர் திராட்சை தோட்டக்காரர் பிதா, அங்கே இருக்கிற திராட்சை மரம் யாரு? கிறிஸ்துவா இருக்கிறாரு. இந்த கிறிஸ்துவில் நம்ம என்னவா இருக்கிறோமா? கொடிகளாய், பிரான்ச்சஸாக இருக்கிறோம். ரைட். பிரான்ச்சஸாக இருக்கிறோம். எனக்கு புரியலங்க. ஒரு மரத்தோடு நான் ஒட்டிக்கிட்டு இருந்தேன்னா என்னால் நம்புவேன். பிரான்ச்சஸாக இருக்கிறது என்னால் நம்ப முடியலங்க. நான் கேட்குற ஒரு கேள்வி, மெரினா பீச்சுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறோம்? நான் போயிருக்கிறேன் நிறையா வாட்டி. இந்த மெரினா பீச்சுக்கு போயிருக்கிறோம். நீங்கள் மெரினா பீச்சு கடற்கரைக்கு முன்னாடி இப்படி நின்று அப்படின்னு யாராவது பார்த்துருக்குறீங்களா? சொல்லுங்களேன், பார்த்துருக்குறீங்களா? ரசிச்சிருக்கிறீங்க. அலை வரது அப்படியே ஜாலியாக
அந்த காற்று, அந்த ப்ரீஸு, அந்த அலையில் போய் காலை நினைக்கிற அந்த அனுபவம், இதெல்லாம் நல்லா இருக்கும், ரசிச்சிருக்கிறீங்க. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, என்னமோ அப்படியே மலைச்சு போகிற ஏதோ ஒரு அதிசயம் நடந்த மாதிரி பார்த்துருக்கிறீங்களா? ஆஹான்று அலை வரும் போது ஆஹான்னு பார்க்குறீங்களா? ஹாப்பியாக பார்க்குறீங்க? நானே கேட்குறேன்னா, என்னமோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்காத ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி பார்க்கல. உங்களுக்கு தெரியும், மெரினா பீச்சுக்கு போனால் அங்கே அலை வரும்னு தெரியும், அங்கே சில்லுன்னு காற்று வரும்னு தெரியும், கால் வச்சா அது இப்படிலாம் இருக்கும். இந்த அனுபவம்லாம் தெரிஞ்சு தான் வைக்கிறீங்க. தெரியாத ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்க போல, இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு தான் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் மெரினா பீச்சுக்கு நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறது பயங்கரமான மலைச்சு போகிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் கண்ணுக்கு, உங்கள் ஃபிசிக்கல் கண்ணுக்கு அதனுடைய பொட்டன்ஷியல் இல்லாதனால அந்த அதிசயம் தெரில. என்னன்னு சொல்லட்டுமா? மெரினா பீச் அந்தரத்தில் தொங்குதா தெரியுமா? என்னம்மா சயின்ஸ் படிக்கலையா? மெரினா பீச் அந்தரத்தில் தொங்குது, அது தெரியுமா தெரியாதா? இப்போ ஏன் உங்களுக்கு தெரியலனா, டீட்டெயிலான சில விஷயம் தெரியல பார்த்தீங்களா? அதனால் சாதாரணமாக என்ன இது, அதை போய் நில்லு, அது அதிசயமாக ஒன்று நடக்கும் போய் சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஆனால் இது அந்தரத்தில் தொங்குது அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரியும்னா, அதனுடைய ஆழமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த எர்த்துலேருந்து நீங்கள் வெளியில் போய் வேறு பிளானட்டுக்கு போகிற இடத்துல அந்த ராக்கெட்டில் போய் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மெரினா பீச்சு தொங்கி, மெரினா பீச்சில் இந்தியன் ஓஷனு, பசிபிக் ஓஷனு, அண்டார்டிகா, அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்குங்க. ஜீசஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் கிட்ட கேட்குறாரு, வாக்குவாதத்தில் அவருக்கு கொஷின் வரும்போது கேட்குறாரு, என்ன நீங்கள் என்ன சொல்கிறதெல்லாம் நிறைய விஷயம் விளங்கலை. ஆமாம், எப்படி விளங்கும்? காற்று உனக்கு போகிறத ஃபீல் பண்ணுற, ஆனால் இந்த காற்று எங்கேருந்து வருது எங்கேருந்து போகுதுன்னு உனக்கு தெரியல. இந்த காற்று தண்ணீரை அப்படி மிதக்க வச்சிட்ருக்கு, அந்த சீக்கிரட்டும் உனக்கு புரியல. உனக்கு நான் வேறு என்ன சொன்னால் புரியும்? உனக்கு ஒன்றும் புரியாதுரா அப்படின்றார். இப்போ நம்மளுக்கு என்ன புரியலன்னா, கிரைஸ்டோட நான் பிரான்ச்சாக இப்படி கொடியாக இருக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு புரியணும்னா, நீங்கள் இன் கிரைஸ்ட் லைஃப்பை குறித்ததான வெளிப்பாடு, அந்த சத்தியத்தை குறித்ததான வெளிப்பாடை நீங்கள் அதிகமாக ஆசைப்பட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாட்டின் ஆவியை தந்து இந்த வசனத்தினுடைய ஆழங்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போக செய்து உங்களை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கும். ஹல்லேலூயா. சில விஷயம்லாம் சொல்லி புரிய வைக்கலாம், சில விஷயம்லாம் அனுபவிச்சாதான் புரிய வைக்க முடியுங்க. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், கூஸ் பம்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா அது அப்படின்னு யாருனால நீ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? யாருக்கிட்டையாவது கூஸ் பம்பு வந்துச்சு, உனக்கு வந்திருக்கா அப்படின்னு நீ கேட்டு, அது ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படியே குச்சா ஒரு மாதிரி ஆகிடும்ல அப்படின்னு நீ கேட்கலாம். கூஸ் பம்பே வராதவனுக்கு இப்படி தான் இருக்குன்னு போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? முடியாது. நம்முடைய ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் கேப்டன் மகேந்திர சிங் தோனி சொல்கிறார் ஒரு இன்டர்வியூவில், அவருக்கு இந்த கூஸ் பம்ப், அந்த புல்லரிப்பு அப்படின்ற விஷயம் அவருக்கு நடந்ததே இல்லையா. ஐ டோன்ட் நோ, எனக்கு என்னன்னு தெரில, என்னுடைய உடம்புல என்ன பிரச்சனை எதுலாம் தெரில, எனக்கு கூஸ் பம்ப் ஆனதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர்கிட்ட போயிட்டு கூஸ் பம்ப் எப்படிப்பா உங்களுக்கு ஆயிருக்கா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுனா, அது ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும் தான் சொல்லியே தவிர எக்ஸாக்டாக நீ என்ன உணர்ன்றதை அவரால் சொல்ல முடியும், அவர்கிட்ட சொல்ல முடியும்னா முடியாது. சொல்லுங்க, முடியாது. இப்போ சொல்லப்படுற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இது நீங்கள் அனுபவமாக உணரணும்னா அதை குறித்ததான ஆசையும் ஏக்கமும் ஆர்வமும் உங்களுக்குள்ளே உண்டாகணும். ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட நோபடியை ஒன்றும் இல்லாத ஒருத்தவனா இப்படி கர்த்தர் மாற்றிருக்கிறார்னா உனக்கும் எனக்கும் செய்வார். எப்போ செய்வார்னா, நீ 100% நம்பணும், நான் கிறிஸ்துவனோட இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவரோட அவர் இதுவாக இருக்கிறாரு, நான் கொடியாக இருக்கிறேன் அப்படின்றத நீ எந்த லெவலுக்கு அது அனுபவபூர்வமாக உனக்குள்ளே மாறுதோ அதை நீ நம்ப மாற ஆரம்பிக்கும். அது ஒரு பைபிளில் இருக்கிற ஒரு வேர்ஸாக பார்க்காம அது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக மாறுற வரைக்கும் நான் விட மாட்டேன். நீ தேட ஆரம்பிச்சிட்டேன்னா முடிஞ்சிருச்சு. அது தேடணுன்னா ஃபஸ்ட் அதை நம்பணும். ரைட்? நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
ஆவடியில் வந்து ஒரு இடத்துல வந்து பயங்கரமான ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு எம்ஜிஎம் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டாங்க, நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கடா இருக்குது? ஏன்னா ஆவடி ஈஸியாக சுற்றினா என்ன பண்ணலாம், ஒரு 2 நாள் 3 நாளில் கண்டுபிடிச்சிடலாம், இங்கே தான் இருக்குது, நீங்கள் போய் தேடுங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் தேடுவீங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் போது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தான் அதை தேடணுன்ற ஆர்வமே உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி நான் சொன்னப்போ நான் சொன்னேன், அநேக ஃபேக்ட் இருக்குது. அதில் ஒரு ஃபேக்ட் என்னென்னா, அவர் திராட்சை மரமாக எப்படியாக இருக்கிறார், நம்ம எப்படியாக இருக்கிறோம், கொடியாக இருக்கிறோன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் போன வாரம் சொன்னேன், அதனோட ஆழமான உண்மை என்னென்னா, ரொம்ப ஆழமான உண்மை அப்படின்றது என்னென்னா, நீங்களும் நானும் யாருனால பிறந்திருக்கிறோன்னு பைபிளை வாசித்தோம், கேட்கல, சொல்கிறத சத்தமாக சொல்லுங்கள். யாருனால? தேவனால பிறந்தவர். போன வாரம் என்ன வாசிங்க? எங்கே வாசிங்கன்னு தெரில, ஆனால் வாசிங்க, ஞாபகம் இருக்கா? எங்கேருந்து பிறந்திருக்கிறீங்களா? யாருனால பிறந்திருக்கிறீங்களா? தேவனால பிறந்திருக்கிறீங்க. நான் பார்ன் ஆனது இந்த இயரில் அப்படின்றது வந்து உலகத்தில், ஆனால் அன்னைக்கு தான் ஆண்டு என்னை உண்டாக்கலை, ரைட் பிஃபோர், அதற்கு முன்பதாகவே என்னை உண்டாக்கி என்னை பெற்று எடுத்திருக்கிறார். நான் உலகத்திற்கு வரதற்கு முன்பதாகவே நான் பிறந்திருக்கிறேன். என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நான் யார்னால் பிறந்திருக்கிறேன்னா தேவனால் பிறந்திருக்கிறேன்ற சத்தியத்தை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா, நோபடின்ற ஒரு இடத்துல இருந்து நீங்கள் உயரமான ஒரு இடத்துல உங்கள் லைஃப் ஸ்டாண்டர்ட் மாறிடும். ஹல்லேலூயா. இவ்வளவு சரித்திரத்தில் இவ்வளவு பேரை ஆண்டவர் வந்து நோபடியாக அவங்கள எக்ஸால்ட் பண்ணியிருக்கிறாரு, அவங்கள உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் நம்புனீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் இன்கிரைஸ்ட் லைஃப்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. பட் நியூ டெஸ்டமெண்ட் லைஃப்பில் அவங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன் கிரைஸ்ட் லைஃப்பில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா, அவங்கள காட்டிலும் நம்ம தான் இன்னும் குயிக்கனாக நம்ம என்ன பண்ண முடியும், எலிவேட் ஆகி மலை மேலே கட்டின பட்டணமாக நம்ம மாற முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற நம்புறீங்களோ, ஒருவேளை இங்கே இருக்கிற நம்ம இந்த சின்ன கூட்டத்தில் யார் யாரெல்லாம் நோபடியாக இருக்கிறீங்க தெரில, கைகளை உயர்த்தணும் அப்படின்னு நான் கேட்கல. பட் உங்களுடைய மனதில், ஆமாம், சமுதாயத்தில், உறவினர்களில், இந்த இடத்துல, அந்த இடத்துல, இந்த இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல நான் ஒரு நோபடியாக ஒன்றுத்துக்கும் லாய்க்கல, மேனேஜர், டீச்சர், ஓவர், உங்களை பார்க்கும்போது இவன் ஒன்றும் இஸ் நாட் ஸோ கிரேட், இவன் ஒன்றும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? பிப்ரவரி மாதம் 1வது வாரம் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை தான் சூஸ் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய குட் நியூஸை நீங்கள் அமைதியாக கேட்குறீங்க பாருங்கள். காட் இவ்வளோ பேரையும் சூஸ் பண்ணியிருக்கிறாருன்னா, இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, உங்களை ஒர்க் பண்ணுறதெல்லாம் அவருடைய ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, கோஆப்ரேட் பண்ணணும். எப்படி கோஆப்ரேட் பண்ணணும்? நானும் கிரைஸ்டும் ஒன்றா இருக்கிறேன், அவரோட நான் இணைக்கப்பட்ட பிரான்ச்சஸாக இருக்கிறேன், நான் தேவனால் பிறக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு மண்டையை சொஞ்சிட்டு எங்கேயும் யோசிக்காமல் இந்த சத்தியத்தை நீங்கள் ஆழமாக நம்பணும். ஹல்லேலூயா. மற்றவன் எப்படி பார்க்குறான் அப்படின்றது நீங்கள் அலோவ் பண்ணிக்காதீங்க. அவன் என்னை எப்படி பார்க்க இல்லை, அவன் எப்படி வேணால் பார்க்கட்டும், நான் என்ன எப்படி பார்க்குறேன், கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக நான் பார்க்குறேன், ஃபாதருடைய பிள்ளையாக பார்க்குறேன், கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டவனாக நான் பார்க்குறேன் அப்படின்றத நீங்கள் பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த சத்தியத்தை நீங்கள் பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை நோபடின்ற இடத்துல இருந்து நீங்கள் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு இடத்துல ஆண்டவர் உயர்த்தி வச்சிருவார். சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் உங்கள் உற்றார் உறவினர் எல்லாருக்கும் அப்படி நிறுத்தி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.